எல்லாத்துலேயும் பவர்ஃபுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னு மட்டும்தான். சரி. எல்லாமே குட்டிச்சத்தான் பேய் பிசாசு எல்லாமே ஏவல் எல்லாமே ஜின்னுக்கு அடங்கும். ஆனால் ஜின்னு கடவுளுக்கே அடங்காது. புரியுதுங்களா? புரியுது. அதனால தான் எனக்கு ஜின்னு ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுலேயே ஜின்னு பக்கம் நான் போனது. ஏன் ஜின்னு மட்டும் பிடிச்சவங்களெல்லாம் போய் பிடிக்கும்போது இந்த மதம் அந்த மதம்னு கிடையாது. யாரை பிடிச்சாலும் போய் பிடிக்கும் ஜின்னு. அப்படி பிடிக்கும்போது நம்ம ஏன் ஜின்னை பிடிக்கிறது நமக்கு பிடிக்காது? புரியுதுங்களா? நான் ஜின்னுக்கு பிடிச்சதும் கிடையாது, ஜின்னுக்கே என்ன பிடிச்சோம். சரிங்களா? நான் எதுக்கு அடங்க மாட்டேன். கடவுளுக்கே அடங்காது ஜின்னு, நான் ஜின்னுக்கே அடங்காததான் அடவாட்டின்னு வச்சு செய்யறேன். அப்படின்ற பட்சத்தில் நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன், போக மாட்டேன். தேவைப்பட்டா செய்வேன். இப்பயும் சொல்றேன், என்னடா மீடியாவில் திமிரா சொல்றாங்க கூட நினைச்சுக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி யாரை பத்தியும் கவலையே கிடையாது. இப்போ நீங்க ஜின்னை வச்சு ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நீங்க அவங்களுக்கு சொல்யூஷன் தரீங்க. அதனால அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துல ஜின்னால அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, இல்ல நீங்க அனுப்புற ஜின் அவங்க கிட்டயே இருந்துடுமா, இல்ல திரும்ப உங்ககிட்ட வந்துடுமா? பக்தி பீஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாரா. இன்னைக்கு நம்ம பிரபலமான ஜின் பார்த்திபன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு ஐயா பதில் சொல்வார். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களாங்க? ஐயா எங்கள் சேனலுக்கு நீங்கள் தடவை வந்திருக்கீங்க. அதுக்கு நாங்கள் உங்களை ரொம்ப வரவேற்கிறோம். எங்கள் நேயர்களுக்கு ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தாங்கய்யா உங்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜின்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அது போக எங்களுக்கு நிறைய ஜின்னை பற்றினா கேள்விகள் இருக்குது, அதை நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாம்மா, ஜின்னை பற்றி என்ன தெரியணும் உங்களுக்கு, நீங்கள் எல்லா விதமாகவும் நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஜின்னை பற்றி என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு வரணும். எப்படி ஜின்னு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னும். யாருக்கும் தவறானது கிடையாது, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடியது கிடையாது. கண்டிப்பாக நம்பினவங்களை கண்டிப்பாக கை கொடுத்து தூக்கும். யார் நம்பி வந்தாலும் கண்டிப்பாக அது முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போது நிறைய பேர் ஹிந்து மதக்களில் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி பில்லி ஏவல் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜின்னை பிலீவ் பண்ணுறீங்கல்ல, ஜின்னுக்கும் இந்த குட்டிச்சாத்தான் இந்த ஏவலுக்கும் பில்லி சூன்யத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னங்கய்யா? இது எப்படிப்பா கேட்குறதுன்னா, எல்லாத்துலேயும் பவர்ஃபுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னு மட்டும்தான். சரி. எல்லாமே குட்டிச்சத்தான் பேய் பிசாசு எல்லாமே ஏவல் எல்லாமே ஜின்னுக்கு அடங்கும். ஆனால் ஜின்னு கடவுளுக்கே அடங்காது. புரியுதுங்களா? புரியுது. அதனால தான் எனக்கு ஜின்னு ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுலேயே ஜின்னு பக்கம் நான் போனது. சரிங்களா? ஓகேங்க. இப்போது ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் தான் ஜின்னை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஜின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ ஹிந்து மத சார்ந்த நீங்களும் ஜின்னை நம்புறீங்க அப்படின்றப்ப அதை நீங்கள் எப்படி அணுகுறீங்க ஐயா? நான் இந்து மத சார்ந்த நான் நம்பலமா, அது என் உயிர். ஜின்னு தான் எனக்கு கடவுள். சரிங்களா? இன்னைக்கு காலகட்டத்துக்கு எதுவும் இந்த மதம் சார்ந்தது அந்த மதம் சார்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு முஸ்லீம்கள் மட்டும் தான் கறிக்கடை வச்சாங்க, இன்னைக்கு முஸ்லீம் மட்டுமா செய்கிறாங்க. சரிங்களா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு இந்த தொழில் இதை தான் செய்யணும், ஒரு கட்டட தொழில் இவங்க இந்த சமூகம் தான் செய்யணும்னு இருந்தது, இன்னைக்கு அவங்க மட்டுமா செய்யறாங்க. அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. யாருக்கு எது மேல விருப்பமா இருந்தாலோ, யார் எதை செய்யணும்னு தோண்டியார் ஆர்வம் எது மேல இருக்குதோ அதன் மூலியமா நம்ம செய்தோம்னா ஜின் தன்னார நம்மளை பிடிச்சதுன்னா விடாது. ஏன் ஜின்னு மட்டும் பிடிச்சவங்களெல்லாம் போய் பிடிக்கும்போது இந்த மதம் அந்த மதம்னு கிடையாது. யாரை பிடிச்சாலும் போய் பிடிக்கும் ஜின்னு. அப்படி பிடிக்கும்போது நம்ம ஏன் ஜின்னை பிடிக்கிறது நமக்கு பிடிக்காது? புரியுதுங்களா? நான் ஜின்னுக்கு பிடிச்சதும் கிடையாது, ஜின்னுக்கே என்ன பிடிச்சோம். சரிங்களா? சரிங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஜின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் ஜின்னால ஏதாவது நெகட்டிவாக நடந்திருக்கா, இல்லை நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை இது நம்ம வேணாம் நம்ம பேக் எடுத்துடலாம், இது நமக்கு முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாருக்கு எப்படின்னு தெரியாதுமா. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு டாட் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லைன்ட்டு நான் வலது கையில் வாக்கரிசி எடுத்துக்கிட்டு இடது கையில் ஜின்னை தூக்கணும். நான் எதுக்குமே பயந்தது கிடையாது. நான் இதில் இறங்கும் போதே வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் வந்தேன். சரியா? நான் எப்பவுமே சரி ஜின்னாட்டா நான் இல்லை, என் உயிர் போனால் ஜின்னுக்கு தான். ஜின்னான என்ன வாழணும் இல்லைன்னா சாகணும். என் கிளைண்ட்டுக்கே ஒரு பிரச்சனை அங்கே நான் பூஜையில் இருக்கும்போது கூட போராடுவேன். ஒன்று நான் வாழணும், இல்லை என்ன கொண்டு என் கிளைண்ட்டை காப்பாற்றணும் தான் நான் வாதாடுவேன். எதுவும் நீயா நானான்னு போகிறது தான் இந்த ஜின்னு. இந்த தொழிலே அப்படி தான்.
அப்படி நினைக்கிறவங்க மட்டும்தான் மாந்திரிக துறையில இருக்க முடியும். நீ நினைச்சதுக்கெல்லாம் பயப்படுறவங்கலாம் மாந்திரிக துறையில இருக்க முடியாதுமா. புரியுதுங்க. இப்போ நீங்க சொன்னதுனால நான் இதை கேட்குறேன். இப்போ நிறைய பிரச்சனையோட உங்ககிட்ட வருவாங்க. உங்களை அணுகும்போது நீங்க அவங்க பிரச்சனைக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிரச்சனையோட வரவங்க, நீங்க அவங்களுக்கு அதை சரி பண்ணும்போது அதால உங்களுக்கு ஏதாவது பாதிப்படைகிறது, இல்லை நீங்க அதுல இருந்து எப்படி நீங்க வெளியில வரீங்க, அது எப்படிங்க? அதுதாம்மா ஜின்ன பழகிக்கணும். எந்த ஒரு தொழிலுமே முறைப்படி முறையா கத்துக்கிட்டோம்னா எந்த ஆபத்துல இருந்து வந்தாலும் நம்மளை காப்பாத்திக்கினாதான் நம்ம அடுத்தது அவங்கள காப்பாற்ற முடியும். அது விளையாட்டு துறையானாலும் விவசாயமானாலும் எதுலையுமே முதல்ல நம்மளை காப்பாத்திக்கினாதான் நம்ம அடுத்த காப்பாற்ற தெரியணும். புரியுதுங்களா? எதுவுமே தெரியாம நானும் போன களத்துக்குனாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளை காப்பாத்தாதான் வேலைன்னு தான் வேற ஆள் வரணும். சரிங்களா? சரிங்க. இப்போ நீங்க ஜின்னை வச்சு ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நீங்க அவங்களுக்கு சொல்யூஷன் தரீங்க. அதனால அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துல ஜின்னால அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, இல்லை நீங்க அனுப்புற ஜின் அவங்க கிட்டயே இருந்துடுமா, இல்லை திரும்ப உங்ககிட்ட வந்துடுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் கத்துக்கிட்டு இது 30 வருஷம் ஆக போகுது. நான் ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவர் ஒரு 50-60 ஆண்டு காலமா அவர் செய்திருக்கிறாரு. அவருக்கு முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 இது பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் ஜின்ன வச்சு வழிமுறையா நாங்க செய்தவங்க கிட்ட தான் நானும் கத்துக்கிட்டேன். இது நாள் வரைக்கும் யாருக்கு என்னாலையும் யாருக்கு எந்த பிரச்சனை கிடையாது. எனக்கு கத்துக் கொடுத்தவங்களால குரு கிட்ட இருந்து அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க குரு கிட்ட இருந்து யாருக்கு பிரச்சனை கிடையாது. ஜின்னால பாதிச்சுன்னு யாருக்கும் வந்ததும் கிடையாது. இவ்வளவு நாள் அவ்வளவு நாள் கணக்கு வச்சு பார்க்கறதெல்லாம் கிடையாது. ஒரு முறை ஜின்னை வச்சு கட்டு போட்டோம்னா 2வது முறை யாராலையும் அதை மீறவே முடியாது. இப்போ வந்து ஒரு சிலர் இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்கலாம் சொல்லுவாங்க, இது வந்து 6 மாசத்துல சரியாகும், நீங்க போங்க 1 வருஷத்துல சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை ஒரு சிலர் 48 டேஸ்ல. அப்படி பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தா நீங்க அவங்களுக்கு எவ்வளவு நாள்ல சொல்யூஷன் தருவீங்க? எந்த பிரச்சனையா வந்தாலும் ஜின்னு என்கிட்ட வர்றது இல்லம்மா. என்கிட்ட வரும்போதே அவங்க ஜின்னை நாடுறதா தான் அர்த்தம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் 2 அல்லது 3 நாள்ல கண்டிப்பா தீர்த்து கொடுக்கும் ஜின்னு. அந்த 3 நாள்ல தீக்கலன்னா இந்த வேலையை விட்டுடுவோம். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்க நம்புறவன் நான் ஜின்ன நம்புறவன். சரிங்க. அதாவது உங்களை அணுகுனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் 2-3 நாள்ல நீங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவீங்க. சரிங்க. இப்போ ஜின்னை வச்சு நீங்க அவங்களோட சொல்யூஷன்லாம் நீங்க சால்வ் பண்றீங்க. ஆனா வரவங்க வந்துட்டு 100% நம்பாம ஒரு சிலர் வந்துட்டு ஒரு 50% நம்பிக்கையில வரலாம். இல்லை ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்குமே நம்பிக்கை இல்லை, ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் அவங்கள அணுகுனாலும் அவங்களுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்குமாங்கய்யா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விமானத்திலேயோ ஒரு கப்பல்லையோ போயிட்டு இருக்கிறோம். அப்போ பல பேருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குதோ ஜின் மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, அதில் போகிற ஒருத்தவங்க அதில் கூப்பிட்டா கூட என்னை காப்பாற்றுன்னு அந்த விமானத்தையே தான் காப்பாற்றி ஆகணும். அப்போதான் அந்த ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அந்த ஒரு உயிரை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு கப்பலையே காப்பாற்றினா தான் அந்த ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தவங்க மட்டும் நம்பிக்கையோடு வந்தால் கூட நான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றி ஆகணும். ஏன்னா வரவங்க பூரா குடும்பமும் அந்த வம்சமே அந்த இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை நம்பி அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க குரலிட்டு நம்மளை காலடியில் வந்து விழுறாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது தான் நம்மளுடைய முதல் வேலை. சரிங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட வருவாங்க. சிலர் வந்துட்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு வருவாங்க. நீங்க வந்து அதை எப்படி அணுகுவீங்க? கண்டிப்பா என்ன ஏதுன்னு முதல்ல அவங்களுடைய நிலையை என்னன்னு உணரணும். அவங்க பாதிப்பு என்னன்னு பார்க்கணும். பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னா நியாயமா இருக்குதா, இல்லை எந்த விதத்துல எதுவும் சம்மந்தமே இல்லாம இப்ப நீங்களே இருக்கிறீங்க நானும் இருக்கிறோம், உனக்கு நான் ஏன் பிரச்சனை கொடுக்க போறேன், எனக்கே நீங்க பிரச்சனை கொடுக்க போறீங்க. ஏதோ ஒரு தாக்கம் பாதிப்பு இருந்தா என்ன பண்ணுவீங்க, இவனை விடக்கூடாதுன்னு நீங்களும் நினைப்பீங்க நானும் நினைப்பேன். அப்ப அந்த பாதிப்பு இல்லாம தானே வரும். இருக்கிறவங்க யாருமே வந்து பாதிப்பு இருக்கிறவங்க தான் செய்வாங்க. அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். அதுவும் ஜின்னை வச்சிருக்கிறேன் நானும் உள்ள வரும்போதே சொல்லிடுவேன் இது என்ன காரணம் எதுக்காகன்னு. கண்டிப்பா அவங்க நல்லதுக்காக கேட்டா ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லை, பல பேருக்கு கொடுத்துருக்கிறேன், இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சரிங்க. இப்போ ஜின்னை பற்றி நீங்கள் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணுறீங்கல்லங்கய்யா, இப்போ உங்ககிட்ட தேடி வரவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் ஜின்னை பற்றி சொல்லி நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்களா, இல்லை அவங்க வராங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்பீங்களா? அம்மா வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வலிய வேதனை தான். இவ்வளோ டீட்டெயில் சொல்லணும்னு எனக்கு நேரமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. இஷ்டமாக இருந்தால் செய், கஷ்டமாக இருந்தால் போயிட்டே இருந்தா இருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஜின்னையே நான் அடக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். நான் எதுக்கு அடங்க மாட்டேன். கடவுளுக்கே அடங்காது ஜின்னு, நான் ஜின்னுக்கே அடங்காததான் ஜின்னை வச்சு செய்யறேன். அப்படின்ற பட்சத்தில் நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன், போக மாட்டேன். தேவைப்பட்டா செய்வேன். இப்பயும் சொல்றேன், என்னடா மீடியாவில் திமிரா சொல்றான்னு கூட நினைச்சுக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி யாரை பத்தியும் கவலையே கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டு வந்து செய்தா மட்டும்தான் நான் செய்து தருவேனா தவிர ஒருத்தவங்களை தொங்கியோ ஒருத்தவங்க கிட்ட பேசியோ, ஒருத்தன் என் பேச்சே ஸ்லாங்கே வேறு மாதிரியா தான் இருக்கும். ஏடா கூடமா எடுத்தெறிஞ்சு தான் பேசுவேன்.
சரிங்க. சரிங்களா? நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன். ஏன்னா நான் ஜின்னை வச்சிருக்கிறதால என் ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும். இப்போ ஜின்னை நீங்க வச்சு தான் வழிபடுறீங்க. நீங்க அதை வச்சு தான் மற்றவங்களுக்கும் சொல்யூஷன் தரீங்கய்யா. இப்போ நீங்க வழிபடுறதே போதுமானதா, இல்ல நீங்க யாருக்கு சொல்யூஷன் தரீங்களோ அவங்களும் ஜின்னை வழிபடணும்னு ஏதாவது தேவை இருக்கா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்கவுங்க வேதனையில் அவங்கவுங்க துக்கத்தில் அவங்க வந்து பூஜையில் உட்காரணும். இதை கற்றுக்கணும்னா ஜின்னு வழியில் எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பல ஆண்டுகள் பயிற்சி எடுக்கணும். பல ஆண்டுகள் நான் கொடுக்குற ஒரு சில பொருட்கள் அவங்க வச்சுக்கிட்டாவே போகிறோம். செய்முறைகள் அது கூட வச்சுக்கிற மாதிரி கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க தலையை சுற்றி போட்டுட்டாவே போகிறோம். அன்றைக்கே அவங்களோட பிரச்சனைகள் முடிஞ்சிடும், ஒழிஞ்சிரும். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ நீங்க அனுப்புற ஜின் வந்து அவங்க நீங்க என்னத்துக்காக அவங்களுக்கு அனுப்புறீங்களோ அது முடிஞ்சோடனே உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆயிடும். கண்டிப்பா முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஆகல. காலம் பூரா அவங்களுக்கு துணையா இருக்கும். அதெல்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டு ஒரு முறை ஒரு பிரச்சனைக்கு வராங்கன்னா என்ன காப்பாற்ற ஒரு எதிரிகிட்டன்னா அந்த எதிரிகிட்ட இருந்து காலம் பூரா காப்பாற்றணுமா தவிர இன்னைக்கு காப்பாத்தி நாளைக்கு வந்தா திரும்ப பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா ஜின்னை ஒரு முறை நம்பிட்டா காலம் பூரா கை கொடுக்கும் ஜின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா உங்களை தேடி ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாங்கன்னா நீங்கள் தரது வந்துட்டு கம்ப்ளீட் சொல்யூஷன். இவ்வளோ நாளில் இப்போ ஒரு 6 வருஷத்தில் இல்லை 9 வருஷத்தில் உங்களுக்கு வந்து திரும்ப பிரச்சனை வரும் அப்படி எதுவுமே இல்லை. ஒரு தடவை உங்களை நாடி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே பிரச்சனையில இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே எனக்கு வந்து தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு இருந்தது, ஆனாலும் நான் ஜின்னை வச்சு ஒரு பெரிய சேலஞ்சாக இதை தீர்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா எங்கள் நேயர் கண்டிப்பாக சேலஞ்சுன்றது ஜின்னுக்கிட்ட எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையை மலை மாதிரி வந்தாலும் தூசு மாதிரி தட்டி விட்டுடுவேன். ஏன்னா அதுக்கு தான் ஜின்னுக்கு அந்த பவர் உண்டு. எதை பற்றியும் சிந்திக்க மாட்டேன், எதை பற்றியும் எனக்கு கவலையும் கிடையாது. சரி, இப்போ உங்களை வந்து வெளிநாட்டில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் நிறைய பேர் அணுகுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களை பார்க்கணும், அதுக்கு அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும்னா உங்களை நேரில் தான் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வர முடியாதவங்க, வெளிநாட்டில இருந்து ஒரு அவசர ஆபத்துக்கு வரவங்க, வர முடியாதவங்க இங்கிருந்து பல பேர் நிறைய நாட்டில் இவ்வளோ 3 வருஷமா செய்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ இலங்கை தமிழர்கள் வந்து பிரான்ஸ், ஜெர்மன் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் வெளிநாடு முழுக்க எல்லாம் உலக நாடு பூரா இருக்கிறாங்க. எனக்கு இரவு கால்கள்ஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து வரும். UK, கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன்லேருந்து எல்லா நாட்டிலேருந்து, யூஎஸ்லேருந்து எல்லா பிரிட்டிஷ் எல்லா கண்ட்ரிலேருந்து வரும். எல்லாம் இங்கிருந்தே நான் செய்வேன். நான் கேட்குறது வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. பேர் அம்மா பேர் இருந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு தகுந்தது இங்கே நான் செய்வேன். இங்கேருந்தே நீங்கள் சொல்யூஷன் எந்த பொருளும் கொடுக்கணும், அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லை. உங்களால் இங்கேருந்தே சொல்யூஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா நான் கொடுக்கல, ஜின் கொடுக்குது. இவ்வளோ நேரம் எங்களுக்கு இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாரா.